திருப்பலி கருத்துக்கள். நன்றியறிதலாக ஜெயசங்ககுமார், அமுல்ராஜ், ஆரோக்கியராஜ் அண்ட் ரூபி, லதா, சிவா ஆகியோர் ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் நம்மோடு வாழ்ந்து மரித்த டெய்சி, பெத்லின், டேவிட், ஆக்னஸ் விமல், அருளப்பன், தெரேசா, வெரோனிகா, அந்தோனிசாமி, பமேலா, துரைசாமி, அடைக்கலமேரி, போஸ்கா, ஆரோக்கியசாமி, நட்சத்திரா, மேரி, சிறிய புஷ்பம், நஸ்ரீன், பெர்னாண்டோ, சகாயராஜ், அற்புதராஜ், ஜான், செல்லதுரை, பொன்னையநாதர், அன்னப்பழம், வின்சென்ட் பால், சவரியம்மா, மரிய தங்கராணி, துரைசாமி, ராமர், முத்து ஆகிய ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலில் வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, திருவழிபாட்டு காலத்தினுடைய இறுதி ஞாயிறு. இந்த இறுதி ஞாயிறை நாம் உலக திரு அவை ரொம்ப அழகான விழா. என்ன விழா இன்றைக்கு? கிறிஸ்த அரசர் பெருவிழா. ஜீசஸ் இஸ் தி கிங் ஆஃப் தி யூனிவர்ஸ். இயேசுதான் இந்த உலகத்தின் அரசர் என்ற விழாவை நாம் கொண்டாட அழைப்பு. ஆக இயேசுதான் அரசர் என்றால் அவருடைய ஆட்சியில், அவருடைய அரசுரிமையில் இருக்கக்கூடிய மக்களாய், குடும்பங்களாய் நாம் இருக்க கிறிஸ்து அரசருடைய பரிசுகளை இன்றைய நாள் திருப்பலியில் அருளாய் ஆசீர்வாதமாய் நாம் கேட்போம், செபிப்போம். ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் இத்திருப்பலியை கையளிக்க, ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை, குற்றம் குறைகளை, நம்முடைய பலவீனங்களை எண்ணி பார்த்து ஆண்டவர் இயேசுவிடத்தில் மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
இல்லாத நின்னரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரின் மீது இறங்குவர் உலகின் பாவம் போக்குபவரே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரன் மீது இறங்குவே நீரனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவரே ஜெபிப்போமாக. என்றென்றுமல்ல எண்ணமல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பான திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவிழமான் அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பனைத்தும் மாண்புக்குரிய மக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தெடுக்கவும் அருள் புரிவீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைக்குள் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மானிட மகனின் ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 13, 14. அந்நாள்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவராட்சி செய்கின்றார். மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார்.
அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளே. உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். இரண்டாம் வாசகம். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அதிகாரம் 18, இறைவசனங்கள் 33 முதல் 37 முடிய. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வில்
செல்வாக்கு இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை உங்கள் அனைவரையும் திருவழிபாட்டு காலத்துடைய இறுதி ஞாயிறு கிறிஸ்து அரசருடைய பெருவிழா நாளில் பார்ப்பதிலும் உங்களை எல்லாம் வரவேற்பதிலும் இயேசுவின் அரசத்துவத்தில் நீங்கள் எல்லோரும் உங்கள் இதயத்தின் அரசராக ஆண்டவர் இருப்பார் என்ற நம்பிக்கையில் திருப்பலி வழியாக உங்கள் அனைவரையும் கிறிஸ்து அரசரோடு இணைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அன்போடு உங்களை வரவேற்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழாவுடைய வாழ்த்துக்கள். ஒரு கரவலை எழுப்பி உற்சாகத்தோடு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து அரசர் பெருவிழா எப்பொழுது தொடங்கியது, அதற்கு என்ன பின்புலம், அது தெரிந்தால் தான் இன்னும் ஒரு அழகு, தெரிந்து கொண்டால் அது இன்னும் பேரழகு இல்லையா? கிறிஸ்து அரசருடைய பெருவிழா என்பது 1925ஆம் ஆண்டு அப்பொழுதைய பாப்பரசர் திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் தான் இந்த திருவிழாவை பிரகடனப்படுத்தி திரு அவையில் கொண்டாடுங்கள் என்று நமக்கு எடுத்துரைத்து அதை இன்றைய நாள் வரைக்கும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். ஏன் 1925ஆம் ஆண்டு இந்த திருவிழாவை ஏன் அறிமுகப்படுத்தினார்கள் பாப்பரசர் திரு அவையில் என்றால் இதற்கு 2 பின்புலம், 2 காரணங்கள் இருக்கிறது. நம்பர் 1, எப்பொழுது என்றால் எப்படி என்றால் 365ஆம் ஆண்டு 365ஆம் எங்கேயோ இருக்கிறது இல்லையா? 365ஆம் ஆண்டு தான் the first council taken place in the church. முதல் சங்கம் நீசே என்ற இடத்தில் தான் முதல் சங்கம் திரு அவையில் ஏற்படுகிறது. நீசேன் பொது சங்கம் என்று சொல்லுவார். அந்த சங்கம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த கவுன்சில் ஏன்னா அதெல்லாம் தொடக்க காலம் இல்லையா? அந்த சங்கத்தில் தான் முடிவெடுக்கிறார்கள் திரு அவையில். இயேசு ஆண்டவர் 2 சுபாவங்களாக இருக்கிறார். மனித சுபாவம், பிறகு தெய்வீக சுபாவம், ஹியூமன் நேச்சர் அண்ட் டிவைன் நேச்சர் என்று அங்கு சொல்லப்பட்டு அதை தான் நாம் விசுவாச பிரமாணமாக கிரீட் நம்ம நம்பிக்கை அறிக்கை சொல்லுகின்றோம் இல்லையா? அந்த சங்கத்திற்கு பிறகுதான் நம்முடைய திரு அவையில் விசுவாச பிரமாணத்தை சொல்ல ஆரம்பித்தோம். அதனுடைய 16வது நூற்றாண்டினுடைய நினைவு, 1600வது ஆண்டினுடைய நினைவுதான் 1925ஆக இந்த காரணத்தின் பின்னணியில் தான் இயேசுதான் தெய்வீக, இயேசுதான் அரசர் என்ற பின்புலத்தில் இந்த விழா அறிமுகப்படுத்தப்படுகிறது. இன்னொரு கூடுதலான முக்கியமான விழா 1925 என்னது? எதனுடைய பின்புலம்? இட்ஸ் a impact of the first world war. முதல் உலகப் போரினுடைய பின்புலம் தான் இந்த விழாவுக்கு இன்னொரு அழகான மகுடம். என்னவென்றால் அதாவது முதல் உலகப் போர் முடிந்த சமயத்தில் மேற்கத்திய கலாச்சார ஐரோப்பிய கண்டங்களில் எல்லாம் மிகப்பெரிய ஏகாதிபத்திய கொள்கை, பாசிச கொள்கை, அகல தான் வைத்ததுதான் சட்டம் என்று உதாரணத்துக்கு இத்தாலிய ஆண்ட முசோலினி, இது போன்ற பல தலைவர்கள், ஹிட்லர் உடைய வருகை, இதெல்லாம் மிகப்பெரிய தான் பெரியால் ஏகாதிபத்திய ஆதிக்கம், the dominant, predominant என்று இருந்த பொழுதுதான் no, never the church comes forward by saying that Jesus is the king of the universe. இயேசுதான் முதல், நாம் எல்லாரும் இயேசுதான் நம்முடைய அரசர் என்ற இந்த பின்புலத்தில் தான் 1925ஆம் ஆண்டு திரு அவை கிறிஸ்து அரசர், நம் எல்லோருக்கும் அவர்தான் அரசர் என்ற விழாவை பிரகடனம். இதுதான் இந்த திருவிழாவுடைய பின்புலம். அன்புக்குரியவர்களே, 2 பைத்தியக்காரர்கள் பேசிக்கொண்டார்கள். 2 பைத்தியக்காரர்கள். முதல் பைத்தியம் சொல்லிச்சு என்னன்னு, நான் இந்த உலகத்தையே நான் விலைக்கு வாங்க போறேன்னு. என்ன சொல்லிச்சா? முதல் பைத்தியம் இந்த உலகத்தையே நான் விலைக்கு வாங்க போறேன்னு கேட்டு அந்த பைத்தியம், நான் விற்கிற மாதிரி ஐடியாவே இல்லை, நான் வித்தாதானே நீ வாங்க முடியும். அது அன்புக்குரியவர்களை இன்றைக்கு பார்த்தோம் என்றால் உலக வல்லரசுகள், உலகத்தில் வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு விலைக்கு வாங்கக்கூடிய காலகட்டத்தில் ஆதிக்க வெறியோட இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனம், மல்டிநேஷனல் கார்பரேஷன் இல்லையா, உலகத்தை எப்படி காசு கொடுத்து விலைக்கு வாங்கலாம் என்ற ஒரு ஆதிக்க வெறி, அதோட தனிப்பட்ட மனிதனுடைய ஆதிக்க வெறியும் இது உள்ளடங்கி இருக்கிறது. அதாவது அலெக்சாண்டர், நீங்கள்லாம் வரலாற்றை படித்திருப்போம், மாவீரன் அலெக்சாண்டர், அவர் இறந்த பொழுது அந்த அடக்கச் சடங்கின் பொழுது ஒரு தத்துவ ஞானி சொன்னார், ஒரு அழகான தத்துவ philosophical thought, the life from the மாவீரன் அலெக்சாண்டர். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த அடக்கச் சடங்கின் போது ஒரு ஞானி சொல்கிறார், நேற்று வரை அலெக்சாண்டர் மண்ணை ஆண்டார், இன்று மண்
அலெக்சாண்டரை ஆளுகிறது. ஆக மனிதனுக்கு மண்ணின் மேல் ஆசை, மண்ணுக்கு மனிதன் மேல் ஆசை. இறுதியில் ஜெயிப்பது மனிதனா மண்ணா? சொல்லுங்க. மண். தத்துவம் இல்லையா? ஆகையால இந்த உண்மை தெரியாமலே ஏனோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று இவ்வாறு சொல்லி முடித்தாராம் அந்த தத்துவனான். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கிறிஸ்து அரசருடைய பெருவிழா. கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை நாம் பின்புலமாக நாம் சிந்திக்கிறது மானிட வரலாற்று. மானிட வரலாற்று ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் பீயிங் இல்லையா? மானிட வரலாற்றில் நாம் பார்க்கின்ற பொழுது அரசர்கள், த கிங் என்றால் என்ன? ஆதிக்கம் செலுத்துபவர்கள். அரசர் என்றால் அத்துமீறுபவர்கள். அரசர் என்றால் என்ன? அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்கள். இப்படிதான் வரலாறு அரசர்களை காண்பித்திருக்கிறது. உதாரணத்திற்கு இந்த உலகத்தில் எத்தனை அரசர்கள் ஆண்டார்கள்? யாரை ஒரு பெரிய ஒரு பயங்கரமான அரசராக வரலாறு நமக்கு சொல்லுகிறது? யார் என்று நினைக்கிறீங்க? அசோகர். வரலாற்றை படித்து பாருங்க. கலிங்கத்து பரணியில் வரும் இல்லையா அசோகர். ஆனால் அப்படிப்பட்ட அந்த அசோகரை ஆயிரக்கணக்கான மக்களை போரில் கொன்று குவித்தார். அதே போல இஸ்லாம் சாராதவர்களை யாரு கொன்று குவித்தார்? ஆகிய துஷ்பிரயோகம் அல்லது ஆதிக்கத்தை கட்டவிழ்த்து விட்டார் அரசர் அவுரங்கசீப். இது எதற்காக சொல்றேன்னா, மானிட வரலாற்றில் இப்படி நெகட்டிவான பிரம்மைகள், நெகட்டிவான பேஜஸ் எல்லாம் அரசர்களை பற்றி இருக்கிறது. நம்முடைய பைபிள் இருக்கக்கூடிய அரசர்கள், பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா, அது மானிட வரலாறு. இது நம்முடைய இஸ்ராயல் மக்கள் மீட்பின் வரலாற்று. இஸ்ராயல் மக்களுடைய வரலாற்றில் கூட நம் பைபிள் எடுத்துக்கிட்ட நல்ல அரசர்கள் இருந்தது கிடையாது. எக்ஸப்ட் தாவீது அரசர் ஓரளவு, எசேக்கியா இன்னொரு அரசர், நிறைய அரசர்கள் இஸ்ராயல் மக்களை வழிநடத்த, ஆனால் அவர்கள் கூட நல்ல ஆட்சியை கொடுக்கவில்லை. உதாரணத்துக்கு சிலை வழிபாடு, வேற்று தெய்வங்கள் வழிபாடு, தன் அதிகாரத்தை முன்வைத்து வாழ்ந்தது. இப்படியாக there are lot of negative image on the kings in the Bible இல்லையா? விவிலியத்தில் இப்ப சவுல் அரசர், the first king இல்லையா, முதல் அரசர், அவர் கூட சரியான அரசாட்சி கொடுக்கவில்லை என்றதால் விவிலியம் முடிக்கிறது. இப்படியாக பல எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட அரசர் அந்த டைட்டிலில் இன்றைக்கு இயேசு அரசர் என்று எப்படி நாம் கொண்டாடலாம்? அரசர் என்றால் என்ன? அரசரை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? What is your imagination when you think about the king? கிரீடம் இருக்க வேண்டும், செங்கோல் இருக்க வேண்டும், படைபலங்கள் இருக்க வேண்டும், ஆயுத பலங்கள் இருக்க வேண்டும், அரசவை இருக்க வேண்டும். இன்றைக்கு இதெல்லாம் நாம் கொடுத்திருக்கின்றோம் in our image. ஆனால் இயேசுவுக்கு அந்த கிரீடம் இல்லையே, இயேசுவுக்கு செங்கோல் இல்லையே, இயேசுவுக்கு படைபலம் இல்லையே, இயேசுவுக்கு ஆயுதம் இல்லை. அப்படி என்றால் எந்த வரையறையிலும் இல்லாத இயேசு ஆண்டவரை நாம் எப்படி அரசராக பார்ப்பது? திருச்சபை எப்படி அரசராக உருவகிக்கிறது இல்லையா? சரியான கேள்வி இல்லையா? இப்பெல்லாம் பாருங்க, அந்த காலத்தில் முடியாட்சி சரியில்லை என்றுதான் குடியாட்சி வந்தது. நாம் இன்றைக்கு வாழக்கூடிய நாடு என்ன? ரிபப்ளிக் கண்ட்ரி இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு. ஆகல மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் how the Jesus can be the king of the universe? இயேசுவை நாம் எப்படி அரசராக பார்க்க முடியும்? யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம், ஆண்டவர் இயேசு உணவு அளிக்கிறார். உடனே மக்கள் இவர்தான் அரசர் என்று இயேசுவை அரசராக்க முயல்கிறார்கள். ஆனால் இயேசுவுக்கு அந்த அரசர் என்ற பிடிக்கவில்லை, அப்படியே நழுவி செல்லுகிறார். அப்படி என்றால் நாம் எப்படி புரிந்து கொள்வது? இயேசு அரசர் என்றால் எப்படிதான் நாம் புரிந்து கொள்வது? விவிலியம் சில மேற்கோள்களை நமக்கு அழகா, அதாவது ஆண்டவர் அரசர், அவருடைய அரசுரிமையில், அவருடைய ஆட்சியில், தந்தையாம் கடவுள், ரொம்ப அழகாக விவிலியத்தில் சில பகுதிகள் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்று லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 42வது, ஆண்டவரே நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும். யாருடைய வார்த்தை? ஆண்டவரே நீ ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும். யாருடைய வார்த்தை? நல்ல கல்வனுடைய வார்த்தை. பிலிப்பியருக்கு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகர் அனைவரும் மண்டியிடுவர். இன்றைய நாளுடைய முதல் வாசகம், இன்றைய நாளுடைய எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம், இதில் இருந்து 21. கடவுள் 2ஆம் வாசகம், கடவுள் இறந்த கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் அனைவருக்கும் மேலாக அவரை
உயர்த்தினார். இந்த நாளுடைய 2ஆம் வாசகம். அதோடு இந்த நாளுடைய முதல் வாசகம் ரொம்ப அழகான வார்த்தை. தானியேல் இறைவாக்கினர் ஒரு காட்சி காண்கிறார். அந்த காட்சியில் பாருங்க, இரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனாய் போன்ற ஒருவர் தோன்றினார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசும் அழிந்து போகாது. பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு அரசர் என்று விவிலியத்தில் பல மேற்கோள்கள். அது அன்புக்குரியவர்களே, என்னுடைய கேள்வியும் சிந்தனை உங்களுக்கு என்னவென்றால், எப்படி ஆண்டவர் இயேசு அரசர் வித்தியாசப்படுகிறார்? மண்ணுலக அரசருக்கும் விண்ணுலக அரசருக்கும் எப்படி வித்தியாசப்படுகிறார்? அதான் சிந்தனை. 3 சிந்தனைகள். ஒன்று என்னவென்றால், இயேசு அரசர் என்றால் எப்படிப்பட்ட அரசர்? இயேசு தன்னை வெற்றி கொண்ட அரசர். எனது தன்னை வெற்றி கொண்ட அரசர் இல்லையா? டு வின் ஓவர் ஒன்செல்ஃப். அதாவது ரஷ்ய நாட்டினுடைய அரசர் ஃப்ரெட்ரிக், ரஷ்யன் ஃப்ரெட்ரிக் அப்படி தெருவாரமாக நடந்து போகிறார். ஒரு பெரியவர் தெரியாம அரசர் மேல் மோதி விடுகிறார். அரசர் உடனே, யார் நீங்கள்? உடனே அந்த பெரிய, நான் ஒரு அரசன். எதன் மீது நீங்கள் ஆட்சி செலுத்துகிறீர்கள்? நான் என்னையே ஆட்சி செலுத்துகிறேன் என்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தன்னுடைய பலவீனங்களையும் குறைகளையும் ஆட்சி செலுத்துவதுதான் உண்மையான அரசன். அரிஸ்டாட்டில் ரொம்ப அழகா சொல்வார், எதிரிகளை வெல்வதல்ல மிகப்பெரிய அரசனுடைய பலம், மாறாக தன்னையும் தன் பலவீனங்களையும் குறைகளையும் வெற்றி கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலம். கவனிச்சுங்களா? எதிரிகளை வெற்றி கொள்வதல்ல பலம். எனக்கு யார் எதிராக இருக்கிறார்களோ அவர்களை வெற்றி கொள்வது பலம் அல்ல. மாறாக யார் ஒருவன் தன்னை, தன்னுடைய குறைகளை, தன்னுடைய பலவீனங்களை, தன்னுடைய சுயநலங்களை, தன்னுடைய பாவங்களை வெற்றி கொள்கிறானோ அவன்தான் மிகப்பெரிய பலம் என்கிறார் அரிஸ்டாட்டில். இயேசு ஆண்டவர் தன்னை வெற்றி கொண்டவர். ஆக தன்னை முழுவதுமாக இல்லையா, மக்கள் எல்லாரும் பாருங்க, வாழ்க வாழ்க என்று வாழ்த்து பயங்கரமா கோஷமிட்டார்கள். ஒண்ணுமே அவர் அதற்கும் அசையவில்லை. ஒழிக ஒழிக என்று ஓலமிட்டார்கள். நிதானமாக இருந்தார். ஆக அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் தன்னை வெற்றி கொண்டார். அதுதான் மிகப்பெரிய சிந்தனை. ஆக நமக்கு பலம் என்றால் என்னது? நம்முடைய குற்றங்களை, குறைகளை, தோல்விகளை, பலவீனங்களை வெற்றி கொள்வதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். தன்னை வெற்றி கொண்டவர். 2வது, தரணியை வெற்றி கொண்டவர். தரணினா என்ன? உலகம், உலகத்தையே வெற்றி கொண்டவர் தான் இயேசு இல்லையா? இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி எது? மண்ணாசை, பொன்னாசை, அதிகாரம், அத்தாரிட்டி. இதான் லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் அழகாக இந்த 3 சோதனை இல்லையா, கடவுள் வெற்றி கொள்கிற உலகத்தின் சக்தி என்று கருதப்பட்ட மண், பொன், அதிகாரத்தை ஆண்டவர் வெற்றி கொள்கிறார். உலகத்தை வெற்றி கொள்கிறார். அதோடு பாருங்க, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பகைவன் யார்? Who is the enemy in the world? Can you tell me? Who is the enemy in the world? மரணம். மரணத்தை வெற்றி கொண்டவர் தான் இறைவன். சாவுக்கு சாவு மணி அடித்து சாகா வரம் பெற்றவர் தான் இயேசு ஆண்டவர். அதனால தான் இன்றைய நாளுடைய 2ஆம் வாசகம், இறந்தோரில் முதலில் உயிர்த்தெழுந்தவர் இயேசுதான். மண் உலகிற்கெல்லாம் அவர் அரசராக இருக்கிறார். சாவை வெற்றி கொண்டு அதன் மூலம் நமக்கு மீட்பை கொண்டு வந்தவர் தான் இயேசு ஆண்டவர். இந்த உலகத்தையே வெற்றி கொண்டவர் இயேசு ஆண்டவர். இறுதியாக ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அவருடைய அரசு என்ன தெரியுங்களா? தனித்துவமிக்க அரசர். தனித்துவம், the peculiarity, the speciality, the uniqueness in his kingship இல்லையா? ஆகிய ஸ்பெஷாலிட்டி, தனித்துவமிக்க அரசர். எப்படி அவர் தனித்துவமிக்க அரசர்? மற்ற அரசர்களை விட நம்பர் 1, மண்ணுலக அரசர்கள் எல்லைகளை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செலுத்துவார்கள். the boundary, அதை வைத்துதான் அவர்கள் ஆட்சி. ஆனால் ஆண்டவர் இயேசு பவுண்டரி அல்ல, எல்லைகள் அல்ல, மதிப்பீடுகள், வேல்யூஸ், அதை அடிப்படையாக, வேல்யூஸ் மதிப்பீடுகள், மகிழ்ச்சி, நீதி, உண்மை, பரிவு, இரக்கம், இது போன்ற மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்டு கடவுள் நம்மை ஆட்சி செலுத்துகிறார். ஒரு அழகான திருக்குறள் இருக்கிற, திருக்குறள் எண் 546, வேலொன்று வெற்றி தருவது மன்னவன் கோலோது கோடாதெனில். அப்படின்னா என்னன்னா, ஒரு மன்னனுடைய வெற்றி என்பது நீதி
தவறாமல் செங்கோலால் வழி நடத்துவது, ஆயுத பலத்தால் அல்ல. அன்புக்குரியவர்கள், ஆண்டவருடைய அந்த மதிப்பீடுகளின் அடிப்படையில், வேல்யூஸ் அடிப்படையில் தான் நம்முடைய அரசு. ஆக நாம் எங்கே மதிப்பீடுகளின்படி வாழ்கிறோமோ அங்கு இயேசுவை நாம் அரசராக காண்பிக்கின்றோம் என்றுதான் அர்த்தம். இரண்டாவது, எப்படி இவர் வித்தியாசப்படுகிறார்? அதாவது மக்களை, அதாவது அரசர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அடிமையாக்குவார்கள் இல்லையா? அதிகாரத்தை தான் முன்னின்று மக்களை அடிமையாக்குவது. ஆனால் இயேசு ஆண்டவர் தன் அதிகாரத்தை விடுதலைக்காக பயன்படுத்துவார். He is using the authority for the liberation from the bondage of the people இல்லையா? அவருடைய அதிகாரம் என்ன? பேய்களை ஓட்டுவது, எழுந்து நட இல்லையா, get up and walk. ஆக அவருடைய அதிகாரம் மக்களுடைய விடுதலைக்காக. மூன்றாவது, எப்படி இயேசு ஆண்டவர் அரசர் வித்தியாசப்படுகிறார்? அதாவது மண்ணுலக அரசர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னை முதன்மைப்படுத்தி மக்களை பலியாக்குகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னையே பலியாக்குகிறார். நாம் வாழ்வுபர். That is a different uniqueness, speciality, a peculiarity of the kingship of Jesus. கடைசியாக, மன்னரை மக்கள் தான் தேடி செல்ல வேண்டும் இல்லையா? ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வருகிறார். That is another difference. அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் தன்னை வெற்றி கொண்ட அரசர், தரணியை வெற்றி கொண்ட அரசர், தனித்துவமிக்க அரசர். ஆக நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுதான் அரசராக இருந்து நாம் எதை ஆட்சி செலுத்துகின்றோம், எது நம்மை ஆட்சி செலுத்துகிறது என்று சிந்தித்து பார்த்து நம் குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் இயேசுதான் அரசர் என்றால் அரசருக்குரிய பரிசுகளை நாம் கேட்போம், அரசருக்குரிய மதிப்பீடுகளின்படி நாம் வாழ்வோம். இயேசு ஆண்டவர் நம் குடும்பத்தில், நம்முடைய இல்லத்தில், உள்ளத்தில் இருந்து ஆட்சி செலுத்த இயேசுவிடத்தில் நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்திருப்போம். விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்லுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புக்குரிய, நம்முடைய உள்ளத்தின் அரசராக இயேசு ஆண்டவர், நம் இல்லத்தின் அரசராக இயேசு ஆண்டவர் எப்போதும் இருக்க, அவருடைய அரசவையில் மக்களாக, குடும்பங்களாக நாம் வாழ்ந்து காட்ட சில பல பொது தேவைகளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், திருத்தொண்டர் மற்றும் பொதுநிலையினர் இடையேயான உறவு ஆயன் மந்தை என்ற அன்பின் அடிப்படையில் அமைத்து இறையரசு மலர தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்தியின் ஒளியே எம் இறைவா, இன்று உலகில் நிலவும் சுயநலம், ஆணவம், அகந்தை, செருக்கு போன்றவைகளில் அழிந்து இறையரசின் மதிப்பீடுகளால் மக்கள் தங்களை அணி செய்து கொள்ள வரமறல வேண்டும் என்று ஆண்டவரே எம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே எம் இறைவா, என் பங்கில் உள்ள சிறுவர், இளையோர் இவ்வுலக வாழ்வின் நவீன அறிவியல் வளர்ச்சியின் மாயைகளில் சிக்கி சிதறுண்டு தவிக்கும் இவ்வேளையில் உம் இறைவாட்டை அவர்களுக்கு உறுதுணை என்பதை அறியும் வரத்தையும் இறை அச்சத்தையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை தேடி வந்து மீட்ட இம் இறைவா, நாங்கள் பாவமற்ற வாழ்வை வாழவும் பாவத்திற்கு ஏதுவான செயல்களில் நாங்கள் ஈடுபடாதவாறு எங்களை காக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்கள்
யார் நம்மை ஆட்சி செலுத்துவது? யார் நம்மை ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள்? பணமா, புகழா, பதவியா, கோபமா, பொறாமையா, பழி வாங்குகின்ற எண்ணங்களா? எது நம்மை ஆட்சி செலுத்துவது? எங்கே நாம் விழுது கிடக்கின்றோம்? எங்கே முடங்கி கிடக்கின்றோம்? நம்முடைய மகிழ்வுக்கும் வெற்றிக்கும் முட்டுக்கட்டையாக இருப்பது என்ன? இயேசுதான் ஆட்சி செலுத்துகிறார் என்றால் அந்த ஆட்சியுடைய மதிப்பீடுகளின்படி நாம் வாழ்வது. ஆக அன்புக்குரியவர்களே, நம் குடும்பத்தின் அரசராக, நம் தனிப்பட்ட வாழ்வின் அரசராக ஆண்டவர் இயேசுதான். அந்த இயேசுவை முன்னிலைப்படுத்தி அவருடைய அரசுரிமையில், அவருடைய ஆட்சியில், அவருடைய மக்களாக நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட இயேசுவே ஆண்டவரே, நீரே என்னை ஆட்சி செலுத்து, உம்முடைய அரசுரிமையில் நான் எப்போதும் இருக்க நான் வாழ்ந்து காட்ட அருள் புரியும். இங்கே குழுமிருக்கின்ற எல்லா மக்களையும், எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆமென். காணிக்கைப்பாடு. அன்புமிக்க சகோதர சகோதரி, வாரா வாரம் ஆறா வாரம் என்று கடவுளுடைய சன்னிதானத்தில் நாம் வருகை தந்து நம்முடைய இதயத்தின் அரசராக, நம்முடைய உள்ளத்தின் அரசராக இயேசு ஆண்டவர் என்று அவருக்கு நாம் அடிபணி, அவருடைய அரசுரிமையில் வாழக்கூடிய, கடவுள் தரக்கூடிய அரசுரிமையில் பரிசுகளை பெற்றுக்கொண்ட மதிப்பீடுகளின்படி வாழ கடவுள் கையை நாம் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் புனிதமான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரை தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இந்த பணிப்பொருளை நாங்கள் மக்களுக்கு கொடுத்துமை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உமது திருமகனை கொடுத்தருள்வாராக. என்றும் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நீருமுடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்து இவ்வாறு அமைதியை வழங்க மாசற்ற பலிப்பொருளாக சிலுவையின் பீடத்தில் தம்மை அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் கொடைகளை நிறுவினார். படைப்புக்கள் அனைத்தும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சி அளவில்லா மாண்புடைய மக்கள் கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியுமாகும். ஆகவே புனிதர்களோடும் வானக தூதர்களோடும் புகழ்ந்தெத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்றாகவே உடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கள் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மாலை பொருள் நீ வருமனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கணும் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமனமாய் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை, எங்கள் தாய் திரு அவையை வழி நடத்தக்கூடிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக ஆண்டவர் இந்த நாள்
நாளில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்கள், சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து செபித்து கொண்டிருப்பவர்கள், நன்றெறிதலாக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கக்கூடிய அத்தனை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீரார். ஆண்மலை பாற்றுக்காக ஒப்புக் கொடுத்த அத்தனை ஆன்மாக்கள் மேலும் அளவு கடந்த இரக்கத்தினுடைய நித்திய இலைப்பாற்றி அந்த ஆத்துமாக்களுக்கு அளித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுறும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்டை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள் விலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் மாட்சியோ எங்கள் மமாக்கு உரியதே. எதிரிகளை வெல்வதல்ல பலம், தன்னை வெல்வதுதான் பலம். நம் குறைகள், நம்முடைய தோல்விகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய இருளறைந்த பாவ வாழ்வை வெல்வதுதான் பலம். அது அன்புக்குள்ள அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். தரணியை வெற்றி கொண்ட தனித்துவமிக்க தன்னை வெற்றி கொண்ட அரசர் நம்முடைய இதயத்தின் அரசர் இயேசு, நம்முடைய உள்ளத்தின் அரசர் இயேசு. ஆக நம் ஆண்டவர் தான் நம்மை ஆட்சி. அந்த ஆட்சியில் ஆண்டவர் தரக்கூடிய பரிசை கேட்போம், செபிப்போம். கரங்கள் விரித்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பான ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் விருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தது. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய இதயத்தில் அரசராக எங்களை எப்பொழுதும் எங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் நீரே அரசர் என்ற அரசுரிமையின் அருளையும் ஆசீர்வாதி மக்கள் குடும்ப வாழ்வில் பெற்றுக்கொள்வார் திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரசருடைய பெருவிழா, நம் குடும்பத்தின் திருவிழா. ஆக நம் இல்லத்தின் அரசர் இவர், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் உள்ளத்தின் அரசரும் இவர். இயேசுதான் நம்மை ஆட்சி செலுத்த, அந்த ஆட்சியில் தான் அருளும் ஆசிரும் ஆற்றலும் நிறைவும் முழுமையும் செழுமையும். ஆக ஆண்டவர் அரசுரிமையில் நமக்கென்று எல்லாருக்கும் பங்குண்டு. ஆக கடவுள் நம் உள்ளத்தை இல்லத்தை எல்லாம் ஆசீர்வதிக்க வரக்கூடிய தெய்வத்தின் அரசராம் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்தவன் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். சரி
ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். திருமண அறிக்கை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் திருவள்ளூர் பங்கை சார்ந்த தந்தை வேலன் கண்ணன், தாய் தாரஸ் மேரி இவர்களின் மகன் விவேக் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பலவேந்தையர் அன்பேத்தை சார்ந்த தந்தை மோகன், தாய் பழனியம்மாள் இவர்களின் மகள் மோகன பிரியா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித செபஸ்தியார் அன்பியத்தை சார்ந்த தந்தை லாரன்ஸ் வில்சன், தாய் அமலசிசி இவர்களின் மகன் டார்வின் மோசஸ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித செபஸ்தியார் அன்பியத்தை சார்ந்த தந்தை பாஸ்கரன், தாய் சர்சு இவர்களின் மகள் நிவேதா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித கார்மல் அன்பியத்தை சார்ந்த தந்தை அருள் ஜோசப், தாய் ரோசலின் அமலோற்பு மேரி இவர்களின் மகன் ஆண்டனி லியோ சேவியர் அவர்களுக்கும், திருச்சிமறை மாவட்டம் திருநகர் குழந்தை இயேசு பங்கை சார்ந்த தந்தை ஆண்டனி ஜான்சன், தாய் மரிய ரோஸ் இவர்களின் மகள் டாரி ஜெரின் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்கள், உங்கள் அனைவரையும் காலையிலும் பார்த்து கொண்டே இருப்பதும் ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு முதல் திருப்பலியை தொடங்கி வைத்தேன். பிறகு இன்றைய நாள் முழுவதும் திருப்பலி, ஒரு இறப்பு திருப்பலியும் இருக்கிறது. ஒரு நம்முடைய பங்கினுடைய இளையோர் சபையை சார்ந்த இளையோருடைய தாயாரும் இருந்தார். அவங்க அம்மாலாம் இங்கே நிற்கும் போதெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆகையால் ஜாமாலை கையில் வச்சுக்கிட்டு ஆகிய சூழ்நிமித்தமாக இறந்தார்கள். ஆகிய இப்படியாக இன்றைக்கு ஏறக்குறைய 9-10 திருப்பலிகள் இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, உங்களை எல்லாம் பார்ப்பது தான் எனக்கு கூடுதலான மகிழ்ச்சி. ஆக உங்களுக்கு கடவுளை கொடுப்பதிலும் இணைத்து வைப்பதிலும் சிறப்பான ஒரு மகிழ்ச்சி தான். ஆக இன்றைய எல்லாருக்கும் அழகான விழா இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்து அரசர் விழா. ஆக நாம் எல்லாருக்கும் அரசர், நம்ம இதயத்தின் அரசர், உள்ளத்தின் அரசர் இயேசுதான் நம்மை ஆட்சி செலுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளோடு நன்றாக நீங்கள் வாழுங்கள், கொண்டாடுங்கள். உங்களை வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஒரு முறை கிறிஸ்து அரசருடைய விழாவுடைய வாழ்த்துக்களை ஜோராக உற்சாகத்தோடு ஒரு கரவொலி, அந்த கரவொலி கடவுளுக்கு மகிமை. ஞாயிறு அறிவிப்புகள். இந்த ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலத்து 34வது ஞாயிறு கிறிஸ்து அரசர் பெருவிழா. இன்றைக்கு திருப்பலி சிறப்பில் நம்முடைய பாடகர் குழுவினர், அன்புக்குரியவர்களே, கடந்த 22ஆம் தேதி பாடகர் குழுவுடைய பாதுகாவலி செசிலி அம்மாவுடைய திருவிழா. அதை முன்னிட்டு தான் நாம் பாடகர் குழுவினை நாம் நன்றியோடு நினைக்கின்றோம். சிறப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாடகர்கள், எனக்கும் பிடிக்கும், நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ஆகிய பாடல்கள் ஒரு மிக முக்கியமான பங்கை நம்முடைய திரு வழிபாட்டில் அமைகின்றன. அதுவும் எந்த காரணத்தை மட்டும் பாடகர் குழுவால் திருப்பலி லேட் ஆகிறது நம்ம சொல்ல முடியாது. அவ்வளவு யாராவது வந்து நின்றுவாங்க. அது இறப்பு திருப்பலி ஆகட்டும், ஞாயிறு திருப்பலி ஆகட்டும், திருமண திருப்பலி ஆகட்டும், திருமுழுக்கு திருப்பலி ஆகட்டும், அதில் அவருடைய கமிட்மெண்ட் மிக பாராட்டுக்குரியது. தமிழ் கோயர், இங்கிலீஷ் கோயர் ஆக இந்த நேரத்தில் அவர்களை நாம் மனதார கரவழி எழுப்பி அவர்களை நாம் வாழ்த்துவோம். வழி நடத்துகின்ற திருவாளர் தினேஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அவர்களுக்கு சிறப்பு விருந்தை உங்கள் சார்பாக நான் அவர்களுக்கு டிசம்பர் தொடக்கத்தில் வழங்க ஆசைப்படுகின்றேன். ஆகிய அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வருகின்ற காலை திருப்பலி புனித ஜார்ஜ் அன்பியம் சிறப்பிப்பார்கள். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் திங்கட்கிழமை புனித கேத்ரின், சனிக்கிழமை புனித அந்தரையா திருத்தோதர். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலம் மாறுகிறது. என்ன காலம் உருவாகிறது? புதிய காலம், திருவழிபாட்டு காலத்தினுடைய
திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பினுடைய திருவருகை காலம் தொடங்குகின்றோம். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 80,018 ரூபாய். அன்புக்குரிய சிறப்பு அறிவிப்புகள், 3 அறிவிப்புகள் உங்களுக்கு வழங்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, நாம் ஏற்கனவே தொடங்கி வைத்திருக்கின்றோம் அறிவிப்பு. 13ஆம் தேதி பாத்திமா அன்னையுடைய சிறப்பு நாள். சாயங்காலம் நிறைய பேர் வருகிறீர்கள், மிகுந்த மகிழ்ச்சி. அகல வாருங்கள். அடுத்த மாதத்துடைய கருத்து குழந்தை ஆசீர்வாதத்திற்காக. அந்த 13ஆம் தேதி கூடுதலாக ஒரு சேரிட்டி ஆக்ட். அகல பாப்பரசு ரொம்ப அழகா சொல்ல, அதாவது the poor of the church we must always pay attention to them. வறியவர்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகையால தான் மனசுக்குள்ளாக நாம் வீடுகளை சந்திக்கின்ற போது எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன அசைவு தான் பங்கு பெற நிர்வாக குழுவோ செயற்குழுவோ உறுப்பினர் சொல்லுகின்ற போது அதை அவர்களும் எடுத்துக்கொண்டு கட்டாயம் நாம் செய்வோம் ஃபாதர், பங்குக்காக, ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக என்று தனி குழு எல்லாம் அமைத்திருக்கின்றோம். ஆகவே 13ஆம் தேதி 4 வகையாக நாம் உதவி செய்கின்றோம். அதில் சிறப்பு கவனம் விதவிகளுக்கும், கணவர் இல்லாதவர்கள் கைவிடப்பட்ட விதவிகளுக்கு ஒரு சிறப்பு உதவியும், சிறப்பு உதவி ஏழை குடும்பத்திற்கும், ஏழை பள்ளி மாணவர்களுக்கும், பிறகு மாற்றுத்திறனாளிகள் 4 வகையாக நாம் அன்றைக்கு உதவி செய்கின்றோம். ஆகவே உங்களுடைய உதவியும் உங்களுடைய ஆதரவும் ஜெபமும் எப்பொழுதும் அவசியம். இது பெரிய ஒரு முயற்சி. நாம் சிறிய அளவில் நாம் தொடங்கி கொண்டு போகின்றோம். ஜோனல் வாயிலாக அது நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2வது முயற்சி இலவச மாலை நேர பள்ளி. புனித பாத்திமா அன்னை இலவச மாலை நேர பள்ளி. ஆகையால கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை எல்லா மக்களுக்கும் என்று சொல்லி அனைத்து ஏழை எளிய பிள்ளைங்களுக்காக, அனைத்து சமயத்திற்காக இந்த பள்ளி. நீங்க பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் பேனர்லாம் வச்சிருப்பாங்க. ஒன்று காமராஜர் காலனி, தாஸ்புரம், பிறகு வரப்பட்டு ரொம்ப உற்சாகத்தோட பிள்ளைகளும் நம்முடைய மக்கள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஏறக்குறைய 12 ஆசிரியர்களை முன்வைத்து நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய லோயாலா கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களை வைத்து நாம் என்றால் அவர்கள் இன்னும் அதிகமாக ஆழமாக கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கின்ற ஏறக்குறைய 300 பிள்ளைங்களுக்கு இலவசமாக நாம் மாலை நேர பள்ளியை நாம் நடத்துகின்றோம். அதனுடைய முயற்சி. 3வது ஜனவரி மாதத்தில் ஃபேமிலி கவுன்சிலிங், அதை கூடுதலாக வருகின்ற நாட்களில் நான் சொல்லி, இந்த 3ம் நாம் டிசம்பர் மாதம் 1, 4, டிசம்பர் 13ஆம் தேதி தொடங்குகின்றோம் என்பதை அன்போடு நினைவுறுத்துகின்றேன். பிறகு முக்கியமாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நிறைவேற்றுபவர் நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்துடைய பேராயருடைய திருப்பலி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணி திருப்பலி. ஆகவே மக்கள் எல்லோரும் ஒரு 7:25க்கெல்லாம் 5 நிமிடம் முன்பாக வர அன்போடு அழைக்கின்றேன். பேராயருடைய வருகையுடைய சிறப்பு அழைப்பு என்னவென்றால், அதாவது சிறை பணியாளர்களுக்கான சிறப்பு காணிக்கையை நம்முடைய பங்கிலிருந்து கேட்டு இருக்கிறார்கள். நிறைய சிறை கைதிகள் ஜெயிலில் இருப்பாங்க இல்லையா, அவருடைய குடும்பங்கள் தனியாக விட்டுவிடப்படும். ஆக அது போன்ற குடும்பங்களுக்கு நம்முடைய சென்னை மயிலை இன்னும் கரம் நீட்டி உதவுகிறது. அதை நம்முடைய பேராயர் முன்னின்றும் வழிநடத்த. ஆகவே அன்றைக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எடுக்கப்படக்கூடிய செகண்ட் கலெக்ஷன் சிறப்பு காணிக்கை நம்முடைய பேராயருடைய சிறை பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்படும். அவரே வருகிறார். 2வது திருப்பலி நிறைவேற்ற அவரே காணிக்கை எடுக்கிறேன், நானே எடுக்கிற மக்கள் மத்தியிலே என்று சொல்லுகிறார். ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அவருடைய சிறப்பு திருப்பலி காணிக்கை இருக்கும். புரியுதுங்களா? அந்த நேரத்தில் இந்த 3 திட்டங்களை அவரை தொடங்கி வைக்க அன்போடு நாம் கேட்டுக்கொள்வோம். பங்கு பேரவையின் கூட்டம் கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஒட்டி மாலை 4 மணிக்கு நடைபெறும் பங்கு தந்தையினுடைய தலைமையில். அதோடு அன்பிய கூட்டங்கள் திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு புனித பிரிட்டோ அன்பியம் தங்கராஜ் இல்லத்தில், புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித ஸ்டீபன் அன்பியம் புனித திரு மரிய பிரான்சிஸ் இல்லத்தில், வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு திரு ஆண்டவர் அன்பியம் திரு ஆரோக்கியராஜா இல்லத்தில், ஜோனல் வாயிலாக திருப்பலி திங்கட்கிழமை மாலை 6:15 மணிக்கு 8வது ஜோன் யோபு ஜோன் வரராஜம்பேட்டை ஆலயத்தில், வியாழக்கிழமை மாலை 6:15 மணிக்கு எஸ்ஐயா ஜோன் வரராஜம்பேட்டை ஆலயத்தில், வெள்ளிக்கிழமை மாலை 6:15 மணிக்கு சாமுவேல் ஜோன் வரராஜம்பேட்டை ஆலயத்தில், சனிக்கிழமை மாலை 6:15 மணிக்கு எரேமியா ஜோன் பங்கு ஆலயத்தினுடைய ஹாலில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிந்த கடைசி அறிவிப்பு. நவம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரம் பிறந்த நாள் கொண்டாடுகள் இருக்கீங்களா? பிறந்த நாள், இந்த மாசத்தினுடைய பிறந்த நாள் உங்களை எல்லாம் அன்போடு வாழ்த்துவோம். மிகுந்த மகிழ்ச்சி. நவம்பர் மாதம் பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் சிமோன்ஸ் அம்மா, ஆக இங்கே ஜெவிட் வேறங்க அம்மா, நம்முடைய ஜானுடைய தாயார், ஆக மொத்தம் 4 பேர், 5 நீங்களுமா? வெரி குட். பிறந்த நாள் கொண்டாடுறீங்க. ஆக அவர்களுக்கெல்லாம் ஒரு கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை
கடவுள் கொடுத்த உங்கள் வாழ்வை சிறப்பாக வாழ்ந்து காட்டுங்கள். அடுத்ததாக திருமண நாள் வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடுறீங்க. திருமண நாள் நவம்பர் மாதம் ஏன் பாரு அதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க கேட்குறீங்களா? திருமணத்தை உற்சாகப்படுத்துறதுக்கு ஆக அங்கே இருக்கிறாங்க. திருமணம் நாள் கொண்டாடுறவங்க ஓகே, அவர்களுக்கு ஒரு சிறப்பான கடவுளை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். எழுந்து நிற்போம். தாயினுடைய ஆசிரோடு நாம் வீடுகளுக்கு செல்வோம். திருப்பலி முடிந்தவுடன் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கோயிங் டு சே மாஸ் ஃபார் த கேட்டிகிசம் ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் அ பாரிஷ் பிரீஸ்ட். ஆகல திருப்பலி மறைக்கல்வி பிள்ளைகளுக்காக நிறைவேற்ற நான் சொல்லுகின்றேன். அன்னையுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவத்தாயிடத்தில் அம்மா தேவத்தாயே, இந்த வாரம் நாங்கள் உண்மை பாதத்தோடு கிறிஸ்து அரசருடைய பெருவிழா உடைய திருமகனுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பெற்றுத்தாரும். இதோ நிற்போர் பார்ப்போர் செவிப்போர் எல்லாரும் மேலும் உடைய ஆசீர்வாதம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதம். நாங்கள் சந்திக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய மனத்திராணிய மன வலிமையை தாரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியும் மகிழ்ச்சியும் தாரும். நீரே எங்களுக்கு துணையும் பலமும் சக்தியுமாக இருந்து இங்கு குழுமி இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, சாகா வரம் தரும் உணவை கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசான் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணகாட்சியில் அவரோடு என்றென்று வாழ ஆற்றல் பெருவமாக என்றென்றும் வாழாட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பெருவிழாவுடைய ஆசிரை நாம் பெறும் குடும்பத்தின் அரசர், நம்முடைய உள்ளத்தின் அரசர், எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவுங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரால் ஆட்சி செய்யப்பட சென்று மாறுங்கள். திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு
உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.